ராஜாஜி தயவால் திமுக வெற்றி பெற்றது என்று கூச்சமில்லாமல் சொல்லுகிறார்கள். நம்மால் ராஜாஜி தப்பி பிழைத்தார் என்பது வரலாறு. 71 ராஜாஜியும் காமராஜரும் எதிர் திசையிலே நின்று நம்மை கடுமையாக எதிர்த்தார்கள். ஊருக்கு ஊர் ஜெயகாந்தன், கண்ணதாசன், சோ 3 பேரும் பேசிய கூட்டத்திற்கு பெரும் திரளாக கூட்டம் வந்தது. இளைஞர்கள் கூடினார்கள். கூட்டம் கேட்கிறவர்கள் எல்லாம் பார்த்து எப்போதும் அச்சப்படாதீர்கள். கூட்டமெல்லாம் கேட்டார்கள், ஓட்டு நமக்குத்தான். இப்போதும் திருப்பரங்குன்றத்தில் குமரன் மாநாடு நடத்திவிட்டால் வெற்றி பெற்று விடுவீர்களா? குமரன் மாநாட்டுக்கு வந்திருக்கிறவனும் எங்க ஆளுதான். என்ன செய்வது? எல்லோரும் எங்களை போல கருப்பு சட்டை இல்லை, கொஞ்சம் பக்தி இருக்கிறது. திருச்செந்தூருக்கு வருவார்கள், திரும்ப வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும். பெரும் கூட்டம். நான் கேட்டிருக்கிறேன், காரைக்குடியில் காந்தி திடலில் 3 பேரும் எங்கு பார்த்தாலும். ஒரு கட்டத்தில் அண்ணன் துரைமுருகன், சுப்பு, ரஹ்மான் கான் திமுகவில் இருந்து பேசியது மாதிரி கண்ணதாசன், ஜெயகாந்தன், சோ மிக கடுமையாக பேசுவார்கள். அந்த 71 நாம் பெற்ற வெற்றி. அப்போதுதான் சேலத்தில் ராமர் படத்தை பெரியார் செருப்பால் அடித்து விட்டார் என்று அதை எதையாவது இந்த தேர்தல் வந்தால் எதையாவது பற்றி கொள்ள வேண்டும். திடீரென்று திருச்சி வேலுச்சாமிக்கு காமராஜர் நினைவு வருவது போல. காங்கிரஸ்காரர்களுக்கு திருச்சி வேலுச்சாமிக்கு தெரியாது.